வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரான 2018 ஒவ்வொரு ஷிஃப்டாக நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு 17th செப்டம்பர் 2018 ஷிஃப்ட் செகண்டுக்கான ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸ்க்கான டோட்டல் மார்க்னு பார்த்தோம்னா 25 அண்ட் இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும்தான் வரும். ஜென்ரல் அவேர்னஸில் தான் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. ஸோ நமக்கு கட் ஆஃப் அதிகமாக தேவைன்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டாப்பில் ரைட் கார்னரில் இங்கே லிங்க் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண இப்போ வீடியோ சீரீஸ்லாம் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடலாம், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயிட் ஆஃப் த பாடி இஸ் மேக்ஸிமம் அட் தி ஈக்வேட்டார், போல், சப்ட்ராபிக்ஸ், ட்ராபிக்ஸ். ஸோ மனிதர்களோட வெயிட் வந்து எர்த்தில் எந்த பகுதியில், இப்போ எர்த்துன்னு நம்ம வச்சுட்டோம்னா இதை போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்டர் லைனை ஈக்வேட்டார் அண்ட் இன் பிட்வீன் த ஈக்வேட்டார் அண்ட் த ஆர்டிக் சர்க்கிள், போலார் சர்க்கிளுக்கு நடுவில் ட்ராபிக்ஸ் இருக்கும். ஸோ இதில் எந்த இடத்துல வந்து அவங்களோட வெயிட் அதிகமாக இருக்கும், அதாவது கிராவிட்டி அதிகமாக இருந்தால் தான் அவங்களோட வெயிட் மேக்ஸிமமாக தெரியும். அது எந்த இடம்னு பார்த்தோம்னா போல்ஸ். ஸோ போல் ரீஜன்ஸ்லாம் வந்து நம்ம சரி இங்கே ஒரு 60 கிலோ இருந்தோன்னா இங்கே கொஞ்சம் 60 ப்ளஸ்ஸாகவே நமக்கு தெரியும். ஈக்வேட்டார் ரீஜனில் ஒரு 60 இருக்கீங்கன்னா போல் ரீஜனில் கொஞ்சம் அதிகமான வெயிட்டே இருக்கும். பிகாஸ் கிராவிட்டி டிஃப்ரென்ஸ்னால தான். ஸோ எர்த்தோட கிராவிட்டி எல்லா பிளேஸ்லையுமே வந்து ஒரே வேல்யூ கிடையாது. கிராவிட்டிங்கிறது 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூ எர்த்தில் இருக்க எல்லா பாயிண்ட்லையுமே சேம் கிடையாது. போல்ஸ், ஈக்வேட்டார், சென்டர் ஆஃப் த எர்த் இந்த இடத்துக்குலாம் வந்து வேறு கிராவிட்டி வேல்யூ இருக்கும். ஆஸ் ஆஃப் 2018 ஹூ இஸ் தி யூனியன் மினிஸ்டர் ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்? உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஸோ 2018ஓட உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தோம்னா மேனகா காந்தி. அண்ட் இப்போ ப்ரெசன்ட்லி ஸ்மிருதி இரானி. ஸோ ப்ரெசண்ட்டாக உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தோம்னா ஸ்மிருதி இரானி. அண்ட் மேனகா காந்தி வந்து 2018 யூனியன் மினிஸ்டராக இருந்தவங்க. த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் சர்டன் மெட்டீரியல் இஸ். ஸோ ரைட் டு லெஃப்டில் இன்க்ரீசிங் ஆர்டரில் எந்த இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்க மெட்டீரியல்னு பார்த்தோம்னா ராக் சால்ட், பென்சின், கெரோசின், ஐஸ், அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் அப்படியே வேறியாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது வந்து ஒரு லைட் வேவ், ஒரு லைட் ரே, ஒளி வந்து எவ்வளோ வேகத்தில் ஒரு மெட்டீரியலுக்குள்ளார ஊடுருவி செல்லுது அப்படிங்கிறது தான் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு ஃப்ளோ ஆகிறத ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது வந்து யூனிட் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்க மியூவில் மென்ஷன் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு எந்த ஒரு யூனிட்டும் இல்லை அண்ட் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஸோ இதில் ஆர்டர் பார்த்தோம்னா ஐஸ், கெரோசின், பென்சின் அண்ட் ராக் சால்ட். இந்த ஆர்டர் தான் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் அமைஞ்சிருக்கு. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ், கெரோசின், பென்சின் அண்ட் ராக் சால்ட். வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா? ஸோ ராஜ்யசபா மெம்பராக இருந்தாங்கன்னா அவங்களோட குறிப்பிட்ட பதவி காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 வருஷம். அண்ட் 2 இயர்ஸுங்கிறது வந்து 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அவங்க ரிட்டையர் ஆவாங்க, ஓகேங்களா?
1/3 of the members ராஜ்யசபால இருக்க 1/3 of the member 2 years once வந்து ரிட்டையர் ஆவாங்க. பட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்யசபாலோட பதவி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 6 வருஷம். ஸோ கொஷின் ரிலேட்டட் டு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க ஒரு கொஷின். நீங்கள் 2018க்கான பேப்பரில் பார்த்தோம்னா 2016 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ 2018க்கான குரூப் டி கொஷின் பேப்பரில் 2016 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ 1.5 years, நியர்லி 1.5 years கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது இதில். ஸோ இந்த ஒரு கொஷின் வந்து ஏடிபி, அதாவது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்ட இருந்து இந்தியா கடன் வாங்கினது. ஓகேங்களா? இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கு 2020 ஆகட்டும் 2021 ஆகட்டும், இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கு இந்தியா பல நாடுகள்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கு அண்ட் பல நாடுகளுக்கு கடன் கொடுத்துருக்கு. ஸோ வேர்ல்டு பேங்க் ஆகட்டும், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆகட்டும், நபார்ட் பேங்க் ஆகட்டும், எக்ஸிம் பேங்க். ஓகேங்களா? பேங்க் முக்கியமானது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க், ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க், நபார்டு, எக்ஸிம். ஸோ இந்த பேங்க்லாம் வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்கெல்லாம் எந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க அண்டு ஏடிபி பேங்க்கிட்ட இருந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேட் கூட தனியாக ஒரு ஸ்டேட் கூட இப்போ வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஆகட்டும், இவங்கெல்லாம் கூட அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஏடிபி பேங்க்லேருந்து ஆகட்டும் இல்லை WB பேங்க்லேருந்து ஆகட்டும் கடன் வாங்குவாங்க. அதெல்லாம் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அண்ட் எதுக்காக வாங்கியிருக்காங்க? வாட்டர் மேனேஜ்மெண்ட்காகவா, இல்லை ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவா, ஆர்எஸ் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 2020 கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இந்த டாபிக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் இது 19 டிசம்பர் 1966 ஆரம்பிக்கப்பட்ட பேங்க். 19 டிசம்பர் 1966 ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் இது எங்கே இருக்குது? இதோட ஹெட் குவார்ட்டர்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட பிரசிடென்ட் மசத்சுகு அசகாவா தான் பிரசிடென்ட் ஆஃப் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். Next question, give an example of salt which gives an aqueous solution of pH less than 7. So pH value less than 7ங்கிறது வந்து acidic. ஓகேங்களா? less than 7 இருந்தால் அது pH வேல்யூவில் acidic and greater than 7 இருந்தால் base. ஸோ இந்த குறிப்பிட்ட ஆப்ஷன் சால்ட் எக்ஸாம்பிளில் எந்த ஒரு சால்ட் வந்து அக்வேஸ் சொல்யூஷனை கொடுக்கும் ரியாக்ட் ஆகி அப்படின்னு பார்த்தோம்னா அமோனியம் குளோரைட் NH3Cl. NH3ங்கிறது அமோனியம் அண்ட் குளோரைட். A person does some work of 1000 joules in 2 seconds. His power will be. ஸோ நமக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க்கு கொடுத்துட்டாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின் எல்லாமே வந்து ஒர்க் டன் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் டைம் பீரியட்னு பார்த்தோம்னா 2 seconds கொடுத்துருக்காங்க. பவர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பவரோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா பவர் ஈக்குவல் டு ஜூல் பை செகண்ட். ஜூல் பை செகண்ட் இஸ் வாட். ஸோ பவரோட யூனிட்டுங்கிறது வந்து வாட், ஜூல் பை செகண்டுங்கிறது வந்து வாட். அண்ட் ஜூல் வந்து 1000, செகண்ட் 2, ஸோ 500 வாட் பவர். ஸோ பவரோட வேல்யூ வந்து
500 watt. The atoms of germanium, arsenic, selenium and bromine contain dash shells. குறிப்பிட்ட எலிமெண்ட்டை மென்ஷன் பண்ணியே சொல்லிட்டாங்க. ஜெர்மானியம், ஆர்சனிக், செலீனியம், புரோமைன், இதுக்கெல்லாம் வந்து எத்தனை ஷெல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த குறிப்பிட்ட எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேம் பீரியட், ஸோ சேம் பீரியடில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். ஸோ சேம் பீரியடில் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுக்கெலாம் எல்லாமே வந்து சேம் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ ஷெல்ஸ்னால் K, L, M, N அண்ட் அதில் சப்ஷெல்ஸ் போகும். ஸோ இந்த ஆட்டம்ஸ் ஜெர்மானியம், ஆர்சனிக், செலினியம், புரோமினுக்கு எல்லாமே வந்து மொத்தமாக 4 ஷெல் வந்து இருக்கும். ஓகேங்களா? Name the country which will host 2019 Combined World Cup for Shooting. 2019 Combined World Cup for Shooting. ஸோ எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. ஸோ 2018 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நடக்க போகிற முக்கியமான நிகழ்வுகள், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், மீட்டிங், கான்ஃபரன்ஸ், சமிட்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ண போகுது, எந்த கண்ட்ரியில் நடக்க போகுது, அண்ட் எந்த கண்ட்ரி வந்து சேர்மன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்விகளாக இருக்கும். ஸோ ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ISSF. ஸோ ISSF தான் வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன். இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா முனிச், ஜெர்மனி. ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் வந்து முனிச், ஜெர்மனியில் இருக்குது. அண்ட் 2021 ஷூட்டிங் வேர்ல்டு கப் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அசர்பைஜான். 2021 ஷூட்டிங் கேமுக்கான வேர்ல்டு கப் அசர்பைஜானில் நடக்க போகுது. ஸோ வந்து அதாவது 2021 அக்டோபரில் நடக்க போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நேம் த வைஸ்ராய் ஹூ இனாகிரேட்டட் நியூ டெல்லி ஆஸ் த நியூ கேபிட்டல் ஆஃப் இந்தியா இன் த இயர் 1931. 1931 முதல்ல நியூ டெல்லியை கேபிட்டல் ஆஃப் இந்தியாவா எந்த வைஸ்ராய் வந்து இனாகிரேட் பண்ணாரு? லார்ட் இர்வின் தான் 1931 நியூ டெல்லியை கேபிட்டல் ஆஃப் இந்தியாவா அனௌன்ஸ் பண்ணாரு. அண்ட் லார்ட் இர்வினோட பீரியட் இந்தியாவில் அவர் வைஸ்ராயா எத்தனை வருஷம் இருந்தார்னு பார்த்தோம்னா 1926 1931 வரைக்கும் இருந்தார். அண்ட் இவரோட பீரியடில் தான் வந்து காந்தி இர்வின் பேக்ட் சைன் பண்ணப்பட்டது 1931. So one question related to Jordan Junior and Cadet Open Table Tennis Tournament. ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஷின். ஸோ இதெல்லாம் 2017க்கான கொஷின்ங்கிறனால எது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ டேபிள் டென்னிஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ITTF இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். டேபிள் டென்னிஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கப் ஆகட்டும், எந்த ஒரு கேமாக இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்துச்சுன்னா தே ஆர் த ஆர்கனைசர்ஸ். ஸோ இவங்களோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. லவ்ஸ்னே, சுவிட்சர்லாண்ட்.
இன்டர்நேஷ்னல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன். இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஃபெடரேஷன் எங்கே இருக்குது? ஜெர்மனியில் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் டேபிள் டென்னிஸ்ங்கிறது எங்கே இருக்குது? சுவிட்சர்லாண்டில் இருக்குது. Who received Polly Umringer Award, the first Indian cricketer to get it on 3 occasions? Polly Umringer Award எந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2011 இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. 2011 தான் இந்த அவார்டு கொடுக்கப்பட்டது. அண்ட் 2011 இருந்து ஃபஸ்ட்டு டைம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து 3 தடவை கண்டினியூஸாக வின் பண்ணது யார், எந்த இந்தியன் கிரிக்கெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி. விராட் கோலி தான் வந்து 3 தடவையுமே வாங்கியிருக்காரு. அண்ட் 2018 to 19 பேட்சில் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பும்ரா. லாஸ்ட் வின்னர்னு பார்த்தோம்னா பாலி உம்ரிங்கர் அவார்ட் 2019 பும்ராக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டு யாரால் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பிசிசிஐயால் கொடுக்கப்படுற அவார்டு. Which of the following is not a characteristic of Pisces? Piscesங்கிறது வந்து ஃபிஷ், ஓகேங்களா? ஃபிஷ் ஸ்பீசிஸ் தான் வந்து பைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபிஷஸ்க்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸோஸ்கெலட்டன் ஆஃப் ஸ்கேல்ஸ், ப்ரீத்திங் த்ரூ பில்ஸ், endoskeleton of bone cartilage, presence of pseudocoelum. ஸோ இந்த சூடோகோயிலம், ஸோ இதெல்லாம் வந்து ஃபிஷஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பட் இந்த சூடோகோயிலம்ங்கிறது வந்து ஒரு ஃபால்ஸான பாடி கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபால்ஸ் பாடி கேவிட்டி, கோயிலம், சூடோகோயிலம் இதெல்லாமே வந்து ஃபால்ஸ் பாடி கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து ஃபீசஸ், ஸோ ஃபிஷஸ் அக்வாரியம் ரிலேட்டடான ஆப்ஷனில் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து ஆர்டாக இருக்குது. ஸோ சூடோகோயிலம்ங்கிறது வந்து பீசஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. அண்ட் முக்கியமானது பைசஸ் எல்லாமே வந்து கோல்டு பிளட்டட் அனிமல். பைசஸ் எல்லாமே வந்து கோல்டு பிளட்டட் அனிமல். அனிமல்ஸில் இதெல்லாம் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அண்ட் இதெல்லாம் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஷிஃப்ட் 1க்கான கேள்வியிலே வந்து வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் வந்து ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் ரிலேட்டட் டு வேர்ல்டு பேங்க் லோன் டு இந்தியா. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், வேர்ல்டு பேங்க் எந்தெந்த பேங்க் கிட்டேருந்து இந்தியா லோன் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேர்ல்டு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு பேங்க் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1944 ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் இதில் மொத்தமாக 189 கண்ட்ரீஸ் மெம்பராக இருக்காங்க. வேர்ல்டு பேங்கோட மெம்பர் கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தோம்னா 189. அண்ட் வேர்ல்டு பேங்கோட பிரசிடென்ட் டேவிட் மால்பஸ். வேர்ல்டு பேங்கோட பிரசிடென்ட் டேவிட் Malpass. And Chief Financial Officer and MD. Chief Financial Officer and MD Managing Director யாருன்னு பார்த்தோம்னா அன்சுலா கந்த். அன்சுலா கந்த். ஸோ ஒரு ஹெட் குவார்ட்டர், மெயினாக ஹெட் குவார்ட்டரை பார்க்க மாட்டோமே, ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா வாஷிங்டன் டிசி. வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர் வாஷிங்டன் டிசியில் இருக்குது. 189 கண்ட்ரீஸில் லாஸ்ட் மெம்பராக எந்த கண்ட்ரி ஜாயின் ஆனுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் சூடான். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின். 189 வேர்ல்டு பேங்க் மெம்பர் கண்ட்ரீஸில் எந்த கண்ட்ரி லாஸ்ட் கண்ட்ரியாக ஜாயின் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் சூடான். When a card placed over a tumbler is flicked with a finger, the coin placed over it falls in a tumbler. ஸோ கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு டம்ளர் இருக்குது, ஓகேங்களா? டம்ளர் தண்ணி இருக்காங்க. டம்ளருக்கு மேலே ஒரு சின்னதாக கார்ட்போர்டு, அந்த கார்ட்போர்டில் ஒரு காயின் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டை, இந்த நார்மலாக இந்த கார்ட்போர்டை வந்து
ரிலீஸ் பண்ணோம்னா, அதாவது டக்குன்னு எடுத்தோம்னா இந்த காயின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தண்ணியில் விழுவும். அது எந்த பிரின்சிபல் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், லா ஆஃப் இனர்ஷியா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கிடையாது, ஏன்னா இங்கே எந்த ஒரு எனர்ஜியுமே வந்து கன்சர்வ் பண்ணப்படலை. அடுத்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுது? எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும். எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இந்த இதுவும் கிடையாது. ஸோ இந்த காயினுங்கிறது வந்து ஒரே பொசிஷனில் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அங்கே மொமெண்டமுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் லா ஆஃப் இனர்ஷியா. ஸோ காயின் வந்து ஸ்டேபிளாக ஒரே பொசிஷனில் இருக்குது. டக்குன்னு இந்த போர்டை ரிமூவ் பண்ணுறதுனால காயின் ஸ்ட்ரெயிட்டாக வந்து டம்ளருக்குள்ளே தான் விழுவும். ஸோ லா ஆஃப் இனர்ஷியா தான் வந்து இதோட பிரின்சிபல். ஸோ லா ஆஃப் இனர்ஷியா யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யார் வந்து சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா சர் ஐசக் நியூட்டன். சர் ஐசக் நியூட்டன் தான் வந்து 3 லா ஆஃப் மோஷனும் சொன்னது. சர் ஐசக் நியூட்டனோட முக்கியமானது 3 லாஸ் ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 3 லாஸ் ஆஃப் மோஷன் யார் வந்து சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஐசக் நியூட்டன். Which of the following cannot be used for making lenses? Convex lens or concave lens? ஓகேங்களா? இந்த டைப் ஆஃப் லென்சஸ் இதில் எந்த ஒரு பொருட்களால் நம்ம செய்ய முடியாது. பிளாஸ்டிக், சாயில், கிளாஸ், வாட்டர். பிஃபோர் தட், லென்ஸ்னா என்ன? டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலா? லென்ஸுங்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியல். ஸோ இதை பொறுத்து நம்ம ஆப்ஷனை பார்த்தோம்னா பிளாஸ்டிக்கால் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு மெட்டீரியலை உருவாக்க முடியும், கிளாஸால் முடியும், வாட்டராலேயும் முடியும். பட் சாயிலால் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலை உருவாக்க முடியாது. அதுலேருந்து நம்ம சாயிலை யூஸ் பண்ணி எந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலும் நம்ம உருவாக்க முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் சாயில். சாயிலை யூஸ் பண்ணி நாம் ஒரு லென்ஸை வந்து உருவாக்க முடியாது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டுக்கு ஆப்போசிட்னு பார்த்தோம்னா ஒபேக் மெட்டீரியல். ஓகேங்களா? டிரான்ஸ்பரண்ட்னா நல்லா தெரியறது, எந்த ஒரு லைட் ரேவும் பாஸ் பண்ணக்கூடியது டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒபேக்னா லைட் ரேஸ் பாஸ் ஆக விடாது. எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா சாயில், வுட்டு, அயன், இதெல்லாம் வந்து ஒபேக் மெட்டீரியல்ஸ். ஸோ ஒரு கொஷின் வந்து டிரான்ஸ்ஃபார்மேட்டிங் சிஎம் அவார்ட் 2017 யூஎஸ் இந்தியன் பிஸ்னஸ் கவுன்சில் மூலிமா டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சிஎம் அவார்டுன்னு கொடுத்தாங்க. ஸோ அந்த 2017 அப்புறம் எந்த சிஎம்க்கும் கொடுக்கல. ஸோ அதனால தான் அதை பற்றி எதுவும் நான் மென்ஷன் பண்ணல. அந்த மாதிரி இப்போ 2020 எடுத்துக்கிட்டால் எந்த சிஎம்ஆர் யூனியன் மினிஸ்டர்ஸ் யாராவது அவார்டு வாங்கியிருந்தாங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனில் 1 இயர்க்கானது இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இதெல்லாம் எல்லாமே நம்ம கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் 2017க்கான நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ 2021க்கான நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து 67th நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ். ஸோ யாரால் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டரேட் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவலால் 67th நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்படுது. இப்போ ரீசெண்டாக மார்ச் 2021 நடந்திருக்கு. இதில் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிமாக வந்து மரக்கர் லயன் ஆஃப் அரேபியன் சி, ஒரு மலையாள மூவி, மரக்கர் லயன் ஆஃப் அரேபியன் சிங்கிற மூவி வந்து பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் ஆகும். பெஸ்ட் ஆக்டர் அவார்டில் மனோஜ் பஜ்பே அண்ட் தனுஷ் 2 பேருக்கு. ஸோ இந்த அவார்டு வந்து ஷேர் பண்ணப்படுது 2 பேருக்கு. மனோஜ் பஜ்பே ஒரு ஹிந்தி மூவிக்காகவும் அசுரனுக்காக தனுஷ்க்கும் கொடுக்கப்படுது. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து கங்கனா ரனாத் 2 படம் நடிச்சிருக்காங்க. முக்கியமான 2 படம்னு பார்த்தோன்னா பங்கா அண்ட் மணிகர்ணிகா. 2 படத்துக்காகவும் வந்து கங்கனா ரனாத்துக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கொடுக்கப்படுது. பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷனுக்கு டி இமான் ஃபார் விஸ்வாசம். பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் கஸ்தூரி, ஒரு ஹிந்தி மூவி. பெஸ்ட் ஃபிலிம் ஆன் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன்
வாட்டர் பரியல் முன்பா. பெஸ்ட் ஃபிலிம் ஆன் சோஷியல் இஷ்யூ. ஸோ 2017 எது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க, சோஷியல் இஷ்யூ தான் கேட்டிருக்காங்க. எந்த ஃபிலிம் வந்து சோஷியல் இஷ்யூ கேட்டகரியில் அவார்டு வாங்கினது அப்படின்னா, ஸோ 2021 சோஷியல் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஆனந்தி கோபால் ஒரு மராத்தி ஃபிலிம் பெஸ்ட் ஃபிலிமாக செலக்ட் பண்ணப்படுது சோஷியல் இஷ்யூ கேட்டகரியில். அடுத்து நேஷ்னல் இன்டகிரேஷன் கேட்டகரியில் தாஜ்மஹாலுங்கிற மூவியும், பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட் மகரிஷி தெலுங்கு மூவி. பெஸ்ட் அனிமேஷன் ஃபிலிம் ராதா ஒரு மியூசிக்கல் அனிமேஷன் ஃபிலிம். பெஸ்ட் ஃபிலிம் ஆன் சோஷியல் இஷ்யூஸ் ஹோலி ரைட்ஸ் ஹிந்தி லவ்லி ஹிந்தி. பெஸ்ட் நான் ஃபியூச்சர் ஃபிலிம் அண்ட் இன்ஜினியர்ட் ட்ரீம். பெஸ்ட் நான் ஃபியூச்சர் ஃபிலிம் அண்ட் இன்ஜினியர்ட் ட்ரீம் ஹிந்தி மூவி. மோஸ்ட் ஃபிலிம் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட். ஸோ ஒவ்வொரு அவார்டு அப்பையும் வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கு மோஸ்ட் ஃபிலிம் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்னு அவார்டு கொடுப்பாங்க. அந்த வகையில் 2021 சிக்கிம் ஸ்டேட்டுக்கு தான் இந்த அவார்டு கொடுக்கப்படுது. மோஸ்ட் ஃபிலிம் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்டுன்னு சிக்கிம்க்கு அவார்டு கொடுக்கப்படுது. பெஸ்ட் புக் ஆன் சினிமா. பெஸ்ட் புக் ஆன் சினிமா அவார்டு வந்து எ காந்தியன் அஃபையர் இந்தியாஸ் கியூரியஸ் போர்ட்ரேயல் ஆஃப் லவ் இன் சினிமா. யார் எழுதுனாங்கன்னு பார்த்தோன்னா சஞ்சய் சூரிங்கிறவர் வந்து எ காந்தியன் அஃபையர் இந்தியாஸ் கியூரியஸ் போர்ட்ரேயல் ஆஃப் லவ் இன் சினிமா. அடுத்து ஆஸ்கர் அவார்டு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, ஆஸ்கர் அவார்டு வந்து 93rd அகாடமி அவார்ட்ஸ் இப்போ கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதோட பெஸ்ட் பிக்சர் அவார்டு ஸோ 2017க்கான ஆஸ்கர் அவார்டு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம 2020க்கானது பார்க்கலாம். பெஸ்ட் பிக்சர் அவார்டு வந்து நொமேட் லேண்ட். பெஸ்ட் ஆக்டர் அந்தோனி ஹோப்கின்ஸ். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஃப்ரான்சஸ் மெக்டார்மண்ட். பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபிலிம். பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர். 2 அவார்டுமே வந்து சோல்ங்கிற மூவிக்கு கொடுக்கப்படுது. பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபிலிம், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் ரெண்டுமே சோல்ங்கிற மூவிக்கு கொடுக்கப்படுது. இன்டர்நேஷ்னல் ஃபீச்சர் ஃபிலிம் அனதர் ரவுண்ட். இன்டர்நேஷ்னல் ஃபீச்சர் ஃபிலிம் வந்து அனதர் ரவுண்ட். டாக்குமெண்ட்ரிக்காக எந்த படத்துக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா மை ஆக்டோபஸ் டீச்சர். டாக்குமெண்ட்ரி கேட்டகரியில் மை ஆக்டோபஸ் டீச்சர். அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில் இஃப் எனிதிங் ஹேப்பன்ஸ் ஐ லவ் யூ. இஃப் எனிதிங் ஹேப்பன்ஸ் ஐ லவ் யூங்கிற மூவிக்கு அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம் அவார்ட் கொடுக்கப்படுது கேட்டகரியில். அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். The force that a neutron exerts on a proton inside an atom is. ஸோ நார்மலாக ஒரு ஆட்டம் இருக்குன்னா அதில் ப்ரெசண்ட்டாக இருக்க புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் ஒரு ஃபோர்ஸ், இடைப்பட்ட ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும். அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டைடல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸ். இது ரொம்ப ஈஸி கொஷின். ஆப்ஷன் பார்த்தாலே தெரியும். டைடல் ஃபோர்ஸுங்கிறது வந்து சி வேவ்ஸ்க்கு இடைப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் தான் டைடல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடையாது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது வந்து எர்த்தோட கிராவிட்டியை பொறுத்தது. அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுங்கிறது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை பொறுத்தது. நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் ஆன்சர். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் வந்து ஆட்டம் அண்ட் நியூட்ரான் அண்ட் புரோட்டானுக்கு இடைப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணும். வேர் ஆர் கரு ஹில்ஸ் லொக்கேட்டட்? இது ஸ்டாட்டிக் பிளேசஸ். ஓகேங்களா, கரு ஹில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேகாலயாவில் இருக்குது. கரு ஹில்ஸ் மேகாலயாவில் இருக்குது. அண்ட் இந்த கரு ஹில்ஸில் ஹையஸ்ட் பீக்னு பார்த்தோம்னா நோக்ரேக் பீக். கரு ஹில்ஸோட ஹையஸ்ட் பீக் பார்த்தோம்னா நோக்ரேக் பீக். Who approved 20 lakh houses for urban poor under Pradhan Mantri Awas Yojana on 2017. ஸோ இது வந்து 2017க்கான ஒரு ஸ்கீம் ரிலேட்டடான கொஷின். இந்த பிஎம் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது வந்து மோடியால் லான்ச் பண்ணப்படுது. எந்த வருஷன் பார்த்தோம்னா 2015 எல்லாருக்குமே வீடு, அதுவும் மெயினாக அர்பன் ரிலேட்டட் பீப்புளுக்காக, அர்பன் சைடில் புவர் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான வீடு, அதுவும்
2 கோடி வீடு அதோட டார்கெட்னு பார்த்தோம்னா 2 கோடி வீடு 2015 அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் வந்து 2 கோடி வீடு மார்ச் 31 2020 இந்திய மக்களுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம். அண்ட் இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ இந்த ஸ்கீம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாங்கிறது வந்து மோடியால் 2015 லான்ச் பண்ணப்படுது. 2 கோடி மக்களுக்கு 31 மார்ச் 2022 ஒரு அஃபோர்டபுளான வீடு கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஸ்கீம் தான் இது. அண்ட் இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தோம்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே. ஸோ இந்த யோஜனாவை 2017 அந்த குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் இயரில் 20 லட்சம் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வெங்கையா நாயுடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who among the following is the first woman lawyer to be directly appointed as a judge of the Supreme Court? Vridha Govar, Menaka Gruswami, Meenakshi Arora, Indu Malhotra. இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடான கொஸ்டின் தான், அதுவும் சூப்பர்லேட்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கறதுலாம் வந்து சூப்பர்லேட்டிவ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உமன் லாயர் டு பி டைரக்ட்லி அப்பாயிண்டட். முதல்ல ஒரு உமன் லாயரை டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்து மல்ஹோத்ரா. இந்து மல்ஹோத்ராங்கிறவங்க தான் முதல் இந்திய பெண்மணி, முதல் லாயர் டைரக்டா ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜ் ஆயிருக்காங்க. அண்ட் முக்கியமான கரண்ட் சூப்பர்லேட்டிவ்ஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜ். ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எம் ஃபாத்திமா பிவி. ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் வந்து எம் ஃபாத்திமா பிவி. If the current flowing through a circuit is 0.6 ampere for 6 minutes, the amount of electric charge flowing through it is. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கரண்ட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் எவ்வளோ? 0.6 ஆம்பியர். அடுத்து டைம் பீரியட். டைம் பீரியடில் பார்த்தோன்னா 6 மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக டைம் பீரியட் செகண்ட்ஸில் தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ 6 into 60 வந்து செகண்ட்ஸில் வந்துருமா? ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எலக்ட்ரிக் சார்ஜ் எவ்வளோ ஃப்ளோ ஆணுச்சு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் சார்ஜோட ஃபார்முலா, ஒரு குறிப்பிட்ட கண்டக்டர் எடுத்துக்கலாம், அதில் இந்த அளவு கரண்ட் 0.6 ஆம்பியர் கரண்ட் 6 நிமிஷத்துக்கு எவ்வளோ சார்ஜில் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டூ டைம் தான் ஃபார்முலா. எலக்ட்ரிக் சார்ஜுங்கிறது வந்து கியூவில் சொல்லுவோம், கரண்ட் வந்து ஐ இன்டூ டி, கியூ ஈக்குவல் டு ஐ இன்டூ டிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ ஐ வந்து 0.6 ஆம்பியர், டைம் பீரியட் இன் செகண்ட்ஸ் 6 into 60, 0.6 into 0 கேன்சல், 6 into 6 into 6 தானே வரும். ஸோ 216 ஆன்சர். ஸோ நமக்கு எலக்ட்ரிக் சார்ஜ், சார்ஜுங்கிறதோட யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா கூலும். ஸோ ஆன்சர் இஸ் 216 கூலும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.